இன்னைக்கு சாக் மாமாவுக்கு லீவு. எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கேட்கணும். வீட்லயே சமைச்சு அழுத்து போச்சு. எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டு வரலாமான்னு கேட்கணும் மாமாவை. சாக் மாமா, சாக் மாமா. என்னம்மா ரோசாப்பூ? சாக் மாமா, சாக் மாமா, நம்ம இன்னைக்கு வெளியே போகலாமா? பசங்களும் வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்ட மாதிரி இருக்குது. வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு மெதுவாக வரலாமா? ஐயோ ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் லீவ் வந்தால் எங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமான்னு நம்மளை உயிரை வாங்குவா. வீட்டில் நல்லா சமைச்சு தருவா. சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். போச்சா? இல்லைம்மா ரோசாப்பு, நீ என்ன செய்வியோ அதை செய்ய. வீட்டிலையே உன்னால் முடிஞ்சதை நீ சமைச்சு வை. இந்த உலகத்தில் யாருக்கு லீவ் வந்தாலும் எனக்கு மட்டும் லீவ் வராது. நானே செய்கிறேன். ஏ பூமாரி, தங்கமாரி, எனக்கு வந்து வேலை செஞ்சு தாங்கடி. எப்படி கத்துறாளோ பாரு ரெண்டு பேரும். ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை பற்றி வச்சிருக்கேன். ஒரு பிரோஜனம் இருக்கா? ஒரு வேலை செய்ய மாட்டேங்க. இன்னைக்கு மீன் கறி செய்யுமா? பிரியாணியா மீனா? இன்னைக்கு மட்டும் எவ்வளவு வேலை செய்யாம சோத்துல கை வச்சிய கையை நறுக்கி விடுவேன். ஏமோ நான் என்னைக்குமா உனக்கு வேலை செய்யாம இருந்தேன்? அவதான் எப்ப பார்த்தாலும் நடிச்சுக்கிட்டு கை வலிக்குது, கால் வலிக்குது, வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. நான் உனக்கு தினமும் வேலை செஞ்சு தானமா கொடுக்குறேன். நான் வேலை செய்யாம இருக்கதை நீ பாத்தியோ? ஆமா, தினமும் அதான பண்றா. தின்னு தின்னு தூங்க தான் செய்யறா. போதும், உங்க சண்டையை நிறுத்துங்க. வந்து எனக்கு வேலை செய்யுங்க. ஒருத்தி வீட்டை கூட்டு, ஒருத்தி பாத்திரத்தை வேலைக்கு. வாங்க ரெண்டு பேரும். வேலை சொன்னா போதும், உடனே நடிக்க ஆரம்பிச்ச வேண்டியது. இந்த ஆரம்பிச்சிட்டான். கால் வலிக்கோ சாப்பிடுறதுக்கோ என்ன டீ சமந்தம்? ஒரு பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரியாவது சொல்லி தொலையேண்டி. அப்ப தங்க மாதிரி நீயாவது வந்து எனக்கு வேலை செய்யுமா? வா, உனக்கு தினமும் நான் தான் வேலை செய்யறேன். இன்னைக்கு உன் சின்ன மாவுல கூட்டிட்டு போய் வேலை வாங்க போ. நானே இன்னைக்கு சமைக்கிறேன். இன்னைக்கு வெறும் சாம்பார் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் வச்சு போட போறேன் பாரு. ஒரு வேலைக்கு ஆக மாட்டாளுங்க. டெய்லி வீடியோ பாருங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். மணி 7 ஆயிடுச்சு. நான் எப்படி இன்னைக்கு முதல் நாள் ஸ்கூலுக்கு இந்த பிள்ளைகளை அனுப்ப போறேன்னு தெரியலையே. ஏண்டி பூமாரி, எழுந்திரி. அம்மா, நான் ஒரு நிமிஷம் தூங்கிக்கிறேம்மா. ஏண்டி பூமாரி, எழுந்திரி. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. ஸ்கூல் ஆரம்பிச்சாலே அம்மா தொல்லை தாங்க முடியாது. எப்ப பார்த்தாலும் எழுப்பிட்டே இருப்பா. நீ தூங்கவே விட மாட்டா. என்னடி அங்க சத்தம்? அம்மா, எழுந்துட்டேம்மா. சாக் மாமா, சாக் மாமா. என்னம்மா ரோசாப்பு? எழுந்துருங்க சாக் மாமா. இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போறாங்க. ஐயா ராசா, ராசா எழுந்திரியா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறோம். அம்மா, என்ன எந்திரிச்சிட்டேம்மா. எனக்கு ஹார்லிக்ஸ் வேணுமா? சரிடா ராசா, நான் உனக்கு ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு வரேன். அம்மா, அவனுக்கு மட்டும் ஹார்லிக்ஸா? எனக்கு ஹார்லிக்ஸ் தான் வேணும். உனக்கு இன்னைக்கு டீ தான் போட்டு வச்சிருக்கேன் மக்கா. நாளைக்கு உனக்கு ஹார்லிக்ஸ் தரேனே. நாங்க டீயை குடிச்சிட்டு குளிக்க போங்க எல்லாம். ரெண்டு பேரும் குளிச்சிட்டு வாங்க மக்கா. அம்மா சமையல் ரெடி பண்ணிடுறேன். அம்மா, எனக்கு சுடு தண்ணி தான் வேணும். அம்மா, எனக்கு சுடு தண்ணி தான் வேணும்மா. உனக்கு சுடு தண்ணி இல்லம்மா, தம்பிக்கு மட்டும் தான் வைக்க முடியும். கேஸ் காலியாக போகுது. அம்மா, அவனுக்கு மட்டும் ஹார்லிக்ஸ், எனக்கு மட்டும் டீ. அம்மா, தம்பிக்கு மட்டும் சுடு தண்ணி வச்சு கொடுக்குறேன், எனக்கு மட்டும் பச்சை தண்ணி. அம்மா இல்லம்மாக்கா, தம்பி மெலிஞ்சு போயிருக்கான், அதனால ஹார்லிக்ஸ். அவன் குளிர்ல நடுங்குவான், அதனால சுடு தண்ணி வச்சு கொடுக்குறேன். நான் வாக்கிங் போயிட்டு வரேன் ரோசாப்பு. சரிங்க சாக் மாமா. அம்மா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுமா. தம்பிக்கு ஒன்று எனக்கு கூட பார்க்குறியாம்மா? இல்லம்மாக்கா, எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி. வாங்க மக்கா, ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்புங்க. இந்த பொல்லாட பார்த்தாலே பயமா இருக்கே. அவன் என்ன அடிப்பான்னு தெரியலையே. அண்ணா, அண்ணா, கொஞ்சம் ரிமோட் தாயா, நான் குக்கு வித்து கோமாளி பாத்துக்கறேன். நானே இங்க அவன் ஜெயிப்பானோ இவன் ஜெயிப்பானோன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு குக்கு வித்து கோமாளி கேக்குது. இன்னைக்கு அது ஃபைனல்ல, அதனால தான் நான் கேக்குறேன். ரொம்ப சௌரியம். நீ எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா, உனக்கு ரிமோட் தரேன். நான் அம்மா கிட்ட போய் சொல்லி உன்னை மாட்டி விடியம் பாரு. ஒரு வீட்லயாவது வீட்டு சத்தம் வெளியே கேட்குவா? நீங்க ரெண்டு பேரும் தான் எப்பவா சண்டை போட்டுட்டே இருக்காது. என்ன இப்ப சண்டை உங்களுக்கு? சித்தி அந்த நியூஸ் சேனல் வை, யார் ஜெயிச்சாங்கன்னு பார்க்கணும் இந்த தேர்தல்ல. சொத்த இந்த நியூஸ் சேனல் வைமா, நான் யார் ஜெயிச்சிருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு தந்துடுறேன். இவன் மட்டும் டிவி பார்த்தாலே நம்ம கிட்ட ரிமோட் தர மாட்டான். இப்போ அம்மா வேற ரிமோட்டுக்கு குத்து பிடிக்க வந்துட்டா. அவ்வளோதான்,
குக்கு வித்து கோமாளி பார்க்கவே முடியாது. என்ன பண்றது? மீனா வீட்டுக்காவது போலாமா? அம்மா நான் மீனா வீட்டுக்காவது போய் குக்கு வித்து கோமாளி பார்க்கட்டா? ஏண்டி இப்படி சேர பண்றிய? சுத்த நேரம் இந்த டிவி பார்க்க விடுறீங்களா? யாரு ஜெயிச்சான்னு பாத்துடலான்னு பார்த்தா விட மாட்டேங்கல. 2 பேரும் குத்து பிடிக்கிறிய. ஐயா நான் ஓட்டு போட்ட கட்சி ஜெயிச்சிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. டிவி வச்சாலும் உங்களுக்கு பார்க்க தெரியாது, அப்புறம் எதுக்குமா அதை வைக்க சொல்றா? அதான் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் என்னன்னு அவங்களே சொல்லிட போறாங்க ஒரே செய்தியில. இன்னும் 2 மணி நேரம் வெயிட் பண்ணா தெரிஞ்சிருப்போம். இப்பவே அவசரமா பார்க்கணும்னு என்ன இருக்கு? இவங்க 2 பேருக்கு நடுவுல நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். சரி ஒரே செறையா இருக்கு. மாதிரி நீயாவது பார்த்து சொல்லுமா யார் ஜெயிச்சிருக்கான்னு. எம்மா நீ ஓட்டு போட்ட கட்சி தான் முன்னாடி இருக்கு. நீ அந்த ரிமோட்டை கூட நான் அந்த குக்கு வித்து கோமாளி கொஞ்சம் பார்த்துட்டு தரேன். மைனியோ சொல்லுங்க மைனி. நான் உங்கள் வீட்டில் டிவி பார்க்கலான்னு வந்தேன். எங்கள் வீட்டில் குக்கு வித்து கோமாளி பார்த்துக்கிட்டு இருக்காள்வா விழுவேன். அதனால கொஞ்சம் நியூஸ் வைங்க. நான் ஓட்டு போட்ட கட்சி ஜெயிக்கத்தானே பார்க்கணும். மாமா இங்கே வந்து உட்காருவா, நாங்களும் நியூஸ் தான் பார்க்குறோம். வந்துட்டாங்க. இனி நாம டிவி பார்த்த மாதிரி தான். நாம ஃபைனலை மறந்துட்டு பேசாம போய் தூங்குவோம். மைனியோ நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிய? நான் இப்போ ஜெயிக்க போதுல அந்த கட்சிக்கு தான் போட்டேன். பாத்தியா பூமாரி, அத்தை அன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு இந்த முட்டை போட்டு வச்சிருக்க கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிச்சு. இப்ப பாரு எப்படி நடிப்பு நடிக்குதுன்னு. ஆமால சிட்டி அந்த கட்சி ஜெயிக்க போதுல அதனால அதுக்கு போட்டேன்னு இப்ப போய் சொல்றாங்க. இந்த உலக